வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு இன்னொரு சில கமெண்ட்ஸோட வந்திருக்கோம். உங்கள் கமெண்ட்டுடன் உங்களுடன் காமேஷ் எப்படி நல்லா இருக்குல்ல? எல்லாத்துக்கும் அடி வாங்குறது அவர் தான், அண்ணன் தாங்க. அப்படிலாம் கிடையாது, அவர் இப்போ ஏதோ ஒரு ஸ்டண்ட் சீனில் பிஸியாக இருக்காரு. அப்படியா? ஆமா, கயிறு கட்டி தொங்க விட்டாங்களா இல்லை கயிறு? இவர் வந்து 10 பேரை கட்டிட்டு இப்படி பிடிச்சிருக்காரு ஒத்த கையில். கயிறு அப்படி விட்டாருன்னா எல்லாரும் விழுந்துருவாங்க. சும்மா லெஜெண்டா நின்றுட்டு இருக்காரு. மருதமலையில அர்ஜுன் வரும்போது எப்படி ஒரு பீஜம் போடுவாங்க அந்த மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்க காமேஷ் ப்ரோவை. மேசிவா இருப்பாருங்க, ஃபேன் வச்சு முட்டிலாம் பறக்கும் அப்படியே, வேற லெவலு. அதே மாதிரி சொத்த சரங்கள்னு ஒரு இது இருக்கும், ராஜ் டிவியா, அதில் போய் பாருங்க. காமேஷ் ப்ரோ வந்து ரன்னர் அப் வந்திருப்பாரு. அது பார்த்தேன், பயங்கரமா பாடுவாரு. ஒரு வாட்டி ஷேர் ஆயிருந்துச்சு. ஆமா ஆமா. ஸோ கிரேசியான சிங்கர் வேற, மல்டி டேலண்ட் கைங்க. என்ன டேலண்ட்லாம் இருக்குன்றீங்க? அவர் வந்து பாத்தீங்கன்னா சரி வயசு கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனால விட்டு வைக்கிறேன். இல்லாட்டி அவர் ஒரு பிளே பாய். ஆமா ஆமா. வீட்டுல போய் இன்னைக்கு என்ன அடி உள்ளதுன்னு மட்டும் பாருங்க இந்த வீடியோ. இன்னும் உள்ள இளம மூஞ்சல ஆடுது. அதெல்லாம் பித்தனற டேய் மண்டையில மொத்தமா இந்நேரம் இந்த வீடியோ வந்து வீட்டுல வந்து கட் பண்ணி அவங்களை அனுப்பி விட்டோன்னு வைங்களேன். வா வீட்டு வாசல்ல 2-3 கம்பு வச்சிருக்காங்க. மூஞ்சல் ஆடுது. எங்க ஆளு இந்த வீடியோ பார்த்துட்டு வருவாரு, கண்டிப்பா கால் பண்ணுவாரு. சிவா இதெல்லாம் தேவைதானா எனக்கு? ரைட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பரத்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ ஐ பாட் ஷாமி பேட் 7 ஃப்ளிப்கார்ட் டீல்ஸ்ல, பட் ப்ராடக்ட் கேம் வித் பெண்ட் இன் த பாட்டம் ஆஃப் த பேட் அண்ட் டிஸ்பிளே பாப் அப் இன் த கேமரா ஏரியா அண்ட் ஐ ஃபைனலி ரீப்ளேஸ் த ப்ராடக்ட் பட் த ப்ராடக்ட் ஆல்சோ கேமரா ஏரியாவில் டிஸ்பிளே பாப் அப் அவைலபிள். What can I do? Either I replace again or live with this product. Replace பண்ணுங்க. அதுதான் நானே சொன்னேன், ரிப்ளை போட்டேன் நானு. நீங்க என்ன பண்ணுங்க, Flipkart கிட்ட பேசறத விட்டுருங்க. Flipkart கிட்ட பேசாதீங்க, அவன் வேலைக்கு ஆக மாட்டான். மாமா அவன் திருந்தல மாமா. நீங்க என்ன பண்ணுங்க, டைரக்டா மீ கேருக்கு போயிடுங்க. உங்ககிட்ட பில் இருக்கு, எல்லாமே இருக்கு. Xiaomi சப்போர்ட் போயிடுங்க. அவங்க வந்து வேற ப்ராடக்ட் அங்கேயே வர வச்சு, சப்போஸ் அப்போ ஸ்டாக் இல்லைனா கூட உங்களுக்கு ஒரு 1 வீக் டைம் கேட்டுட்டு நீங்க அது வரைக்கும் இந்த டேப் யூஸ் பண்ணிட்டு இருங்க. அங்கேயே வர வைப்பாங்க. வர வைக்கும் போது அந்த டேப் வாங்கிக்கோங்க, அவ்வளவுதான். புதுசு வாங்கிக்கோங்க. 2 வாட்டியும் அப்படியேவா? ஒரு தடவை டென்ட்டு பெண்டு எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஜாமிக்கு தெரிஞ்சுன்னா ஏன் ஐயோ என்னையா ஷிப் பண்ணுறீங்க நீங்கள்? டிஸ்பிளே டே நான் எப்படா பாப்அப் கேமராலாம் வச்சுருந்தேன். பாப்அப் கேமரா இல்லை, டிஸ்பிளே பாப்பா. நியூ டெக்னாலஜிங்க. சப்பா 3D டிஸ்பிளே சார். ஆமாம் ஆமாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவ வெங்கடேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, அமேசான் சர்வீஸ் இஸ் த ஒர்ஸ்ட். I ordered an SSD on 24th September and got it at 30th September. But package was opened. I called the customer care and he said go to replacement and delivery will be on October 5 and they will pick up the previous one at the time of delivery new one. Okay, but the replacement item is still not yet shipped and now they are asking me to go for a return. They wasted my 10 days and all my works are pending because of this worst service by Amazon. Bro, ஒன்று உறுதி ப்ரோ, நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது நல்ல கிரேசி டீல் எஸ்எஸ்டிக்கெலாம் வந்ததுன்னா அதை எடுத்துட்டு உங்க ஏரியாலே கொஞ்சம் ஃபேமஸான ஒரு சில எலக்ட்ரானிக் ஷாப்ஸ் இருக்கும், அங்கே போயிட்டு இந்த ப்ரைஸை காட்டுங்க, இந்த ப்ரைஸுக்கு இங்கே கிடைக்குமா, பண்ணி தர முடியுமா. சில சமயம் பண்ணுவாங்க. அவ என்ன 100-200 எக்ஸ்ட்ரா வச்சுட்டா கூட ஓகே தான். இப்போ நீங்கள் 10 நாள் வெயிட் பண்ணி மன உளைச்சல் காணானதுக்கு இங்கே ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணி நம்ம லோக்கல்லே வாங்கிட்டு போயிருப்போம். சில பொருள் நம்ம லோக்கல்ல வாங்கிடலாம். நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ S24 அல்ட்ராவே சில சமயங்களில் ஆஃப்லைன் ஸ்டோர்ல அதே 70,000 பண்ணி தரேன்றாங்க. அப்போ ஆன்லைன் ஸ்டோர்ல 70,000, ஆஃப்லைன்ல 70,000. நீங்க ஆஃப்லைன்ல போனா கண்ணு முன்னாடியே வந்து ஆக்டிவேஷன் டே எல்லாத்தையும் பார்த்து கொடுத்துறாங்க. நீங்க சீலே பிரிப்பீங்க வேற, அது ஒரு ஹாப்பி ஃபீலா இருக்கும். இங்க வந்து ஓப்பன் பாக்ஸ்னு சொல்லிட்டு ரோட்ல போட்டு எடுத்து கொடுப்பாங்க வேற. எனக்கு கொடுத்து உடச்சு விட்டாங்க. இல்ல அது எப்படின்னா, ஒரு தடவை ஒன்று பிடிச்சாங்க, எடுத்தாங்க, போன் பறக்குதுங்க அப்படியே அந்த வீடியோல. டெலிவரி பர்சன் இருக்குதுன்ட்டு இப்படி இருந்தா எப்படி இருக்கும். வீட்டுல வந்து நான் இது வந்து ஒரு கிஃப்டா ஹஸ்பண்ட்காக ஒய்ஃப் கிஃப்ட் வாங்குறாங்க, அது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரணும், எப்படி இருக்கு இமேஜின் பண்ணி பாருங்க. அங்க இருந்து வந்துட்டு இருக்காரு, வாசல கொடுத்துட்டு இருக்காங்க, அவர் ஓபன் பண்றாரு, இப்படி செத்துக்குன்னு அங்க இருந்து போய் நேரம் ஒரு பேக்கெட்ல உள்ளது. எப்படி பர்ஃபெக்ட் டெலிவரியா? இந்த மாதிரி ஸ்டைலாவும் போய் சமாளிச்சுக்கலாம். ஆள் இல்லைன்னா அது எங்கே போய் விழுந்திருக்கும், மாட்டு சாணிலையோ ரோட்லேயே தான் கிடக்கும். ஸோ இது எதுக்குன்னா, கொஞ்சம் இந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில் அதே தான். இதில் ஒரு பிரச்சனை மட்டும் எனக்கு தெரிஞ்சது ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் ரொம்ப அதிகம். அவங்க பாவம் டென்ஸ்டாக இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா, இந்த ஸ்லாட்டுக்குள்ள இந்த காலையில இருந்து மதியானம் 12-1 மணிக்குள்ள இவ்வளவு டெலிவரி பண்ணணும் அப்படிலாம் இருக்குது அவங்களுக்கு நிறைய. அது வந்து நிஜமான ப்ரெஷருங்க. ஏன்னா இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஓப்பன் பாக்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணணும், ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி அதுக்கு ஒரு ஓடிபி வந்து பெரிய தலைவலி. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ள அவங்க டயர்ட் ஆயிடுறாங்க, அவங்களுக்கே வெறுப்பாயிடுது. அதனால அவங்க பிரிக்கும் போது எப்படி பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பக்கமாக பிரிக்கணும், ஓப்பன் எந்த பக்கம் இருக்குன்னு கூட பார்க்க மாட்டாங்க, தெரியாது இருப்பாங்க. நத்திங் ஃபோன் தான் இருக்கலே அதிகமாக அடி வாங்கிச்சிங்க. நத்திங் ஃபோன் 1 ஞாபகம் இருக்கா? ஃபோன் 1
அந்த பேக்கேஜ் தான் வித்தியாசமா உரிச்சதும் கால்ட்டு கீழே விழுந்துரும். இப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லா விழுந்துரும், செட்டே கழண்டு விழுந்துரும். விழுந்துச்சே, பார்த்தேனே, எத்தனை வீடியோ பார்த்தேன். என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, டென்ட் அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ அந்த டெலிவரி பண்ண வந்தவர் வந்து இவன் இந்த பையன் வீடியோ எடுத்தனால தானே தெரிஞ்சது. அவர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்காருன்னு இவன் வீடியோ எடுத்தான், கீழே விழுந்தது. என்ன பண்ண முடியும்? இப்போ எனக்கு புரியவே இல்லை. அதுக்கு என்ன சொல்யூஷன் எனக்கு புரியவே இல்லை ப்ரோ. சீரியஸா ரிட்டன் டேமேஜ் கரெக்ட். இவரை போட்டு உழுக்குன்னு உழுக்கி இவரோட சம்பளத்தை பிடிங்கிடுவாங்களான்னு பயமா இருக்கு. அவர் என்னதான் பண்ணாலும் அவருக்கு 30,000 வருமா சம்பளம்? இந்த ஃபோனே 30,000. என்ன பண்ணுவார் இப்போ அவரு? ஐயோ சம்பளம் வந்து என் வீட்டுக்கு சம்பளத்தை தான் எடுத்துகிட்டு போகணும், நத்திங் ஃபோன் டென்ட் விழுந்தாலும் எடுத்துகிட்டு போக முடியாதியா, அப்படி தான் இருக்கும். அதனால் இந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியும் கொஞ்சம் பெயின்ஃபுல்லான விஷயம் தாங்க. அதை பற்றி பேசணும்னா கொஞ்சம் அந்த அன்பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் அவங்களுக்கு சேஃப். அது ரெண்டு பேருக்குமே டேமேஜ் இல்லாமல் இருக்கும்ல. ஏன்னா நான் சில சமயங்கள் என்ன நினச்சிருக்கேன்னா, இப்போ ஒரு சில அற்புதமான மைக்கு, இப்போ இது வந்து ஒரு சில டெலிவரி பர்சன்லாம் நீங்களே ஓப்பன் பண்ணுங்க சார், நான் பார்க்குறேன் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சார் நீங்களே பண்ணுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஆமாம். இல்லை இப்போ எனக்கு என்னன்னா பொறுமையாக பண்ணுவோம். இந்த டிஜே மைக் இருக்குல்ல ப்ரோ, இது ஃபர்ஸ்ட் ஜென் மைக் ஆடியோ நல்லா இருக்கு, பட் நாய்ஸ் வந்து இதில் கேப்சர் ஆகும். சரி நம்ம ஊர் வெதர் கொஞ்சம் பரவாயில்ல, அதனால தான் இன்னைக்கு நம்ம 2 பேரும் தப்பிச்சோம். கரெக்ட். இல்லாட்டி 2 பேருமே ஸ்வெட் ஆகி செத்து போயிருப்போம். இதில் வந்து ஃபேன் வந்து ரொம்ப ஸ்லோ ஓடிட்டு இருக்கு, இருந்தாலும் நாய்ஸ் கேப்சர் ஆகும். ஆமாம். ஸோ அப்போ என்ன ஆகுது, நான் டிஜே மைக் 2 பார்த்தா இன்னும் 30,000 அப்படிலாம் போட்டுச்சிருக்கேன், 25,000 30,000 போட்டு. சர்வீஸ் கிடையாது. கடைசியில் வருண் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி சர்வீஸ் எங்கடான்னு பார்த்தா டெல்லி பக்கத்தில் எங்கேயோ இருக்கு. சரி அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எடுக்கிறது ரிஸ்க்குன்னு ஆகிப்போச்சு. கானாடு காத்தா நான் அதனால என்ன பண்ணேன், ஹாலிலேண்ட் ஒன்று இருக்குல்ல, ஹாலிலேண்ட், அதில் வந்து லார்க் M2ன்னு ஒரு மைக் இருந்தது, அதை போட்டு விட்டேன். சரி அதுவும் பார்த்தா நிறைய பேர் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க போல, நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அதை போட்டிருக்கேன். இப்போ அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அது அமேசானில் மட்டும்தான் இருக்கு. நான் அஃபிஷியல் வெப்சைட்டில் போகிறேன், பைனோ கொடுக்குறேன், பைனோ கொடுத்தா அமேசானில் போய் லேண்ட் ஆகுது. அப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல வர வழி தெரியல ப்ரோ. இப்போ எனக்கும் பாருங்க, நான் ஆர்டர் பண்ணி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்டா ஆர்டர் பண்ணி 4 நாள் ஆச்சு, டெலிவரி டேட் அப்பயும் 1 வாரம்ட்டான், அப்பயே 1 வாரம் சொல்லிட்டான். அப்போ 1 வாரம் சொல்லிட்டியா, அது வரைக்கும் சந்தோஷம் இல்ல. அப்ப என்ன ஆகுது, நம்மால வந்து இப்போ SSDக்கு ஃபீல் பண்ணல, அதுக்கு தான் சொல்றேன். சில பொருட்கள் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, பண்ணிட்டாங்கல்ல இத்தனை நாள் டெலிவரி ஆயிரும், நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் 3 நாள் அனுப்பிடுறோம்னா 10 நாள் ஆகியுமே கடைசியில் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, ஒன்லி ரிட்டர்னு, நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டான். சிம்பிள். டைம் போனது தான், அவ்வளோதான். 10 நாள் அவருக்கு டிலே இல்லை, இப்போ சம தலைவலி பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இப்போ ஒரு சில பொருள் வந்து நம்மளால தவிர்க்க முடியாது, அப்போ நான் வந்து வேறு வழி இல்லாமல் அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே வாங்கி ஆகணும். பட் மீதிலாம் வந்து நம்ம ஆஃப்லைன்லேயே வாங்கலாம் இல்லையா, அதனால் அங்கே போய் வாங்கிக்கோங்கன்றேன். அடுத்து கிராட்டோஸ் அப்படிங்கிறவர் வந்து, ப்ரோ திஸ் இஸ் ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் 3 நெக் பேண்ட் ரிவ்யூ. ஐ எம் பீங் யூசிங் திஸ் ஃபார் த பாஸ்ட் 1 வருஷம். பிஃபோர் தட் ஐ வாஸ் யூசிங் OnePlus Z2 bullets, bass boosted, not ANC. When I bought this, I was a new experience of ANC and the transparency mode, even though I won't use them cause my ear gets pain. When using noise cancellation, the sound quality was slightly better than the OnePlus. Worth it, and with the audio enhancer and some tweaks in Realme Link app, the quality becomes even more strong. I use neckband like necklace. I won't remove it unless I take bath or sleeping. While sleeping, I use buds. Sometimes I forget and sleep with the neckband, and battery life is better than the neckband. I usually put charge once every 2 to 3 days. Since I always have the neckband, I think it's good battery life. I recently bought Realme Neckband 5 in offer, and I still prefer 3 over 5 for some reason. And I gave 5 to my bro. Overall, it was a good experience, and the overall build quality is not even very good. It's decent. I clean it at least 2 times a week, but still it's getting worn out. But I like this. இப்போ இதில் இன்னொரு மேட்டர் இருக்குது ப்ரோ, நான் அதான் சொன்னேன். இப்போ நம்ம இன்னொரு டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வந்து OnePlus Buds Pro 3 உங்ககிட்ட ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்க, புதுசு. இப்போது அந்த பேர்ன் டைம்னு ஒன்று இருக்குது, ஆல்ரெடி அதை வந்து நம்ம மாங்கன்னு யூஸ் பண்ண ப்ராடக்ட் அது. ஆனால் இப்போ இதில் பேட்டரி லைஃப் கிரேசியாக இருக்கும். பட் இதில் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணும்போது எனக்கு அதுலேயே பேட்டரி லைஃப் கிரேசியாக தான் இருந்துச்சு. அதில் இன்னும் எனக்கு அப்படி தான் இருக்குது, ட்ரையே ஆகலை, பேட்டரி செத்து தொலை மாட்டேங்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நீங்கள் இதில் யூஸ் பண்ணிட்டு வேணா அடுத்த வாரம் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கானு. இல்லாட்டி நீங்கள் அடுத்த வாரம் வரும்போது நம்ம ரெண்டுத்தையுமே சைட் பை சைட் கண்டிப்பாக. ஏன்னா இந்த பேர்னிங் டைம் இருக்கும், அந்த பேர்னிங் டைம்ங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஸோ அந்த பேர்னிங் டைம் ஃபேக்ட் வந்து எப்படி அப்ளிகபிள் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து அண்ட் இந்த ரியல்மி நெக் பேண்ட் 3 சொன்னார்ல, என் தங்கச்சிட்ட இருக்கு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் நெக் பேண்டுங்க ரியல்மி பண்ணதில். அதுக்கப்புறம் ஃபைல் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டான், ஃபீச்சர்ஸ் எல்லாமே கட், அந்த ஆடியோ கிளாரிட்டி எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டான். அப்படியே ரியல்மி கொண்டு வரேன்ட்டு எனக்கு டவுட் ப்ரோ, ரியல்மி பட்ஸ் 2ல நமக்கு எல்டாக் இருந்ததா? ஆமாம்,
அதுதான் நல்ல பெருசா சட்டி மாதிரி கரெக்ட். இருக்கும் ஆமா நெக் பேண்ட்லயே. ஆமா அதுல எல்டாக்ல இருந்து ஆடியோ பயங்கர டீப் பேஸ் சூப்பரா அடிச்சுன்னு இருக்கும். இந்த 3 வந்து ஆலன் வாக்கர் எடிஷன் வந்து டியூன் பண்ணது வந்து செயின் ஸ்மோக்கர்ஸோ இல்ல ஆலன் வாக்கர் யாரோ ஒருத்தர் டியூன் பண்ணியிருப்பாங்க. அவனுங்க வந்து ரொம்ப ஃபேமஸான டிஜே டைப்ல மியூசிக் போடுறவனுங்க அவனுங்க. அதனால அதோட ஆடியோ அவுட்புட் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அதுல இன்னுமே ஒர்க் ஆகிட்டு இருக்குது என் தங்கச்சிட்டு. சரி விடுங்க, அதான் இப்படிதான் நமக்கு வந்து ஒரு சிலதெல்லாம் அதனால தான் ரியல்மி 5 என் தங்கச்சி வாங்கவே இல்லை கடைசி வரைக்கும். வாங்கினாலும் நல்லா இல்லைன்னு காரி துப்போம் எதுக்கு. அடுத்தது கேஜி விளாக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ஹாய் ப்ரோ குட் மார்னிங், ஹவு ப்ரோ ஐ எம் ஐஃபோன் இன் வெரியன், ஐ எம் யூசிங் ஐஃபோன் ஃப்ரம் 3GS, ஐஃபோன் 4, ஐஃபோன் 5, 5S, ஐஃபோன் 6 Plus. When work in Singapore, that time I follow Apple community closely. That time whatever rumors on Apple community, all the features come to Samsung flagship phones. Now I'm using Chinese phone after moving to India due to budget constraints. Recently I bought Samsung's A56 on corporate plan, 12-56 model, 33,786 வாங்கிருக்காரு. நம்ம பார்த்தோம்ல After watching your video, ஆமா making together with Gautam bro. This is my first Samsung phone. Display good performance aspects also I am enjoying. When I watch your videos, I got some clarity. Now I feel all the community like Apple, Samsung, Me, Vivo, OnePlus, Poco, iQOO, Realme, Oppo, Infinix together here and get all the data. Anybody watching your video will get clarity on what they are going to purchase or what to do next to their preference. One of the best community in Tamil for tech enthusiasm. Thank you for your great work behind. Wish you to get 1 million subscribers. Please guys, this channel is a gem. For our tech needs, don't lose it please guys. Anybody watching subscribe, make him as 1 million subscriber channel. சரி நன்றி நன்றி வந்து பெரிய விஷயம் இது நீங்க சொல்லியிருக்கிறது. ஆனா நான் திரும்பியும் சொல்றேன், ரொம்ப ஆத்மார்த்தமா பேசியிருக்காரு. ஆமா ரொம்ப நன்றிங்க. நம்ம ரொம்ப பொறுமையா நிதானமா அடுத்த ஒரு 5-6 வருஷம் கழிச்சு கிராஜுவலா குட்டி பசங்களாம் உள்ள வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி வந்து ஒரு 5-6 வருஷம் கழிச்சு 1 மில்லியன் வரட்டும். எனக்கு என்னன்னா உள்ள வரவங்களுக்கு நம்ம யாரும் தெரியணும் ஃபர்ஸ்ட். நம்ம சில சமயங்களில் சில விஷயங்களை கொஞ்சம் கோளாரா பேசுவோம். அது எதனாலன்னு பார்த்தா அந்த ஒரு பெயின்னால பேசுவோம். இப்போ லாங் வீடியோஸா இருக்கும், அது நிறைய பேருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஒரு சில புதுசா வரவங்களுக்கு ஏன் அவ்வளவு நேரம் பேசுறீங்க அப்படின்னு. இப்போ ஒரு சில எல்லாம் பாக்குறேன் ப்ரோ, இந்த மெயில் போடுறவங்க அப்புறம் ஒரு சில ஏன்னா அவங்களாம் நம்மள கோரா ஃபாலோ பண்றதுனால அவங்க சொல்றாங்க உங்க லாங் வீடியோஸ் எல்லாம் நீங்க இன்னும் அதிகமாக்குங்க. ஏன்னா ஒருத்தர் அன்னைக்கு சண்டே அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், 1 மணி நேரம் 10 நிமிஷம் அதுவும். அப்பாடா இப்பதான் துணி துவைக்கணும்னு நினைச்சேன், இவ்வளவு பெரிய வீடியோ சமைக்க போறேன் முடிஞ்சிருச்சு, சமைச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன ஆகுது, லிசன் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஆமாம் அது ஓகே. ஸோ ஃபியூச்சரில் வந்து நாங்கள் ஆல்ரெடி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ நான் கௌதம் ப்ரோ எல்லாருமே சேர்ந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வந்து ஒரு பாட்காஸ்ட்கான ஒரு ஸ்டுடியோ, எஸ்பஸ் ரேடியோ அந்த மாதிரி கரெக்ட் அந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்னா லென்த்தி வீடியோஸ் வந்து வீக்கெண்ட்ஸில் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பேசுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் இந்த வாரம் என்ன நடந்துச்சு அதை பேசினாலே எவ்வளவு ஃபன்னா இருக்கும். ஆமா எங்கேயாவது போயிட்டு ஆசாசியா இருக்கிறதுலேயே பெஸ்ட் ஃபுட் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லணும்னா சேஃபா ப்ளே பண்ணணும்னா இட்லி தோசை சரி அதுல கூட பாத்தீங்கன்னா நமக்கு வயிற்ற கலக்கி விட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி வயிற்ற கலக்கிற சிச்சுவேஷன்லயும் நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக நிறைய பேர் தயிர் சாப்பிடுவாங்க. அதை சாப்பிட்டனால ஒரு சில தயிர் சாதம் சூப்பரா இருக்கும், அதை சாப்பிட்டு ஒரு சிலருக்கு செம்ம காம்பினேஷன். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல ஐட்டம் சாப்பிட்டு நான் நாசமா போயிட்டேன்டா அப்படின்னு சொல்றதுக்கு சம்பவம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் சும்மா அதை எப்படி சொல்றேன், ஃபன்னான ஒரு சில அனுபவங்களையும் நம்ம ஷேர் பண்ண முடியும். ஸோ அதனால கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும் ப்ரோ. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. அண்ட் நீங்கள் வந்து கொஞ்ச நாளில் உங்களோட A56 எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன வாக்த்ரூ கொடுத்துருக்கீங்க, இனிஷியல் இம்ப்ரெஷன் மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஓவராலாக சொல்லுங்க. கார்த்திக் மேக்ஸ் 4450. I was using Samsung M51 for 4 years. I am also feeling the same with the budget itself. Super AMOLED display, colors and true dark was good. Now I am using Pixel 9. Got this in Big Billion Days sale, 37K. Pixel is awesome. வாங்கிட்டாரு. ஆமா, but missing my M51. Double tap screen off. ஆமா, அது எங்க Pixel இருக்குது. நான் பவர் பட்டனை பறி கொடுக்க வேண்டியது. அது 7000 mAhல பேட்டரி. ஆமா ப்ரோ, ஆனா இல்ல பேட்டரி கம்மியா இருந்தாலும் அந்த டபுள் டேப் ஒரு பெரிய பெயின் ப்ரோ. இல்ல பேட்டரி லைஃப் சொல்லி இருக்காரு, அதுக்கு சொல்றேன். ஆமா, Pixel single tapல screen takes unintentional touches. உண்மைதான். அப்புறம் 2 days பேட்டரி பேக்கப் M51ல பட் இதில் அது இருக்காது. In my Pixel 9, after heavy optimization and settings, apps I am getting is around 3.5 to 4 hours of SOT from my regular use. Started carrying a power bank again. Still, I don't turn off to 120 Hz haptic feedback on touch. All Gemini Assistant turned off most of the other features which will run in the background. Okay. Suggest if you have any more tips on the battery backup or features must experience in Pixel. Thanks for your suggestion also bro. Snapseed app accentuate. Snapdragon chip mobiles for better calling. Really difference is there.
இது நான் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக ப்ரோ மீடியாடெக் மாடம்க்கு மூவ் ஆகிறாங்கன்னு சொல்லி அந்த பிக்சல் அப்டேட்ஸுங்கிற இதில் போட்டிருந்தான். அது மட்டும் ஐயா அந்த ஸ்னாப் ட்ராகன் சிப்பை வச்சு கீழே வந்து ஆமாம் இது ஒரு தனி டிபேட்டாகவே பேச வேண்டிய இடம் ப்ரோ. ஏன்னா ஒரு நண்பர் என்ன போட்டிருந்தாருன்னா, அண்ணன் நீ சொல்கிற கரெக்டு, எனக்கு வந்து சிப்பையே ஸ்னாப் ட்ராகனை மாறிடலான்னு சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஸ்னாப் ட்ராகன் சிப்பாக மாறுறது அட்வான்டேஜ் தான். ஆனால் ஸ்னாப் ட்ராகன் சிப் ஒரு பக்கம் காஸ்ட், அது ஒன்று. ரெண்டாவது ஸ்னாப் ட்ராகன் சிப்போட உங்களுக்கு ஏஐ மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அவனுங்களால ஃபுல்லாக கை வச்சு வேலை செய்ய முடியாது. ஏன்னா ஸ்னாப் ட்ராகனோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும் அதில். இப்போ இங்கே என்ன ஆகுது, டென்சார்ன்றது இவங்களோட ஓனு, இதில் டிபியூ எல்லாமே இவங்க கண்ட்ரோலில் இருக்கு. இவன் பண்ணுறதே மெயினாக என்பியூக்காக தானே பண்ணுறானுங்களே சிப். அதனால தான் அவன் தனியாக போனதுக்கு ரீசன். அட்லீஸ்ட் மோடம் வைஸ்ல அவங்க ஸ்னாப் ட்ராகன் யூஸ் பண்ணலாம், அது போதும். அதுதான் சொல்றேன், அதை மட்டும் தான் கேட்குறேன். நாங்கள் வேற எதுவும் கேட்கலையா? நீ மீடியாடெக் ஏன் போகிற? எங்கேயோ போய் தொலை, எனக்கு மோடம் இருந்து நீ மீடியாடெக் போற, இது உங்க ஊர்ல அப்கிரேட் ஆகணும். சரி எக்ஸினாஸ், அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, எக்ஸினாஸோட மீடியாடெக் கொஞ்சம் நல்லா இருக்குது போல அப்படின்னு அவன் நினைக்கிறான். பாப்போம் இவன் என்ன பண்றான்னு பாப்போம். ஐயோ அப்படின்னு நினைக்கிறான். தலைகீழ எல்லாம் இருந்ததுன்னா நான் போயிட்டு எங்க அதுவும் சொல்லுவானா, அப்புறமா தான் நம்மகிட்ட சொல்லுவானா. 7300 இருக்குல்ல, அதுதான் அந்த மாடம் தான் சூப்பரா இருக்கும். அப்போ பிக்சலுக்கும் ஜியோக்கும் இருக்கிற லவ் வந்து நெவர் எண்டிங் ஸ்டோரியா? லவ் 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 ஒரு மியூசிக் போட மியூசிக். ஐயோ சரி ஓகே, வேற ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ப்ரோ. ஆனால் ஸ்னாப் ட்ராகன் சிப்பு போகலாமோ இல்லையோ, நான் எனக்கு தெரிஞ்சு மோடம் போகலாம். யூடியூப் மியூசிக் ஆப் டிமென்சிட்டி 9400 இருக்க மோடமாக போட்டு தொடங்கினா அது நல்லா இருக்குடா. அது X200 Pro X200 ஜி சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி மோடம் தான் ப்ரோ போட்டு 9400 இருக்குல்ல, அந்த மாதிரியான மோடம் தான். அதை போட்டிங்கன்னா கூட போடுங்க, அது பார்த்தாலே தெரியுமே அந்த மோடம் நம்பர் வேற போட்டுருந்தானுங்க. ஆமாம் ஆமாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, 90 தான் போட்டுருந்தாங்க. நான் என்ன பண்ணுறேன் இங்கே பாருங்க, நம்ம 9400 இருக்கு இல்லையா, 9400 டிமென்சிட்டி மோடம் என்னன்னு போடாமல் விட்டுருக்காங்க பாருங்க ப்ரோ. ரிலீஸ்டு 5G மோடம்னா 5G மோடம் பேர் சொல்லணும்ல. 4 கரியர் டே கரியர் எக்ரிகேஷன் பற்றி போட்டிருக்காங்க. நான் அதையே கேட்டேன், நான் மோடம் பேர் பாருங்க மிஸ் ஆகுது. இதான் நியூஸு நம்பர் மாதிரி இருக்கும் அது. ஆமாம் இன்னொரு பேரே காணும். 9400 ஹேஸ் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு 5G கனெக்டிவிட்டி ஃபீச்சர்னு மட்டும் போட்டு விட்டுருக்கான். R17 இதுவா? R17 என்ஹான்ஸ்மெண்ட் ஃபார் இல்லை. எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்க மீடியாடெக்கு. ஜெமினிட்ட கேட்குறோம், இதுவும் போய் நெட்டில் போய் பொறுக்கிட்டு தான் வரும். எங்கேயா போய் தேடி நீயாவது ஒழுங்காக எடுத்து சொல்லு. நீ எங்கே வேணால் பொறுக்கு, பிரச்சனை இல்லை. நீயாவது ஒழுங்காக சொல்லி தோல பேர் போய் கூகுள்லாம் நான் போய் பார்க்குறேன், திங்க் பண்ணுறேன்லாம் சொல்லுது. ஆமாம் சரி அந்த மோடம் பேர் ஏதாவது சொல்லி தொலை. ஆமாம் அது மட்டும் அந்த 90 தெரிஞ்சுன்னா அதான் 90 80 அந்த மாதிரி இருந்ததுன்னா பிக்சலில் தான் வருது. தப்பிச்சிச்சுன்னு அர்த்தம். அதான் இது வந்து என்னென்னா 3GPP அட்வான்ஸ்டு 3GPP ரிலீஸ் 17. அதுதான் R17 அங்கே ஷார்ட்டாக போட்டிருந்தான். இவன் அதே ரிலீஸ் 17 3GPP ரிலீஸ் 17 ப்ரோ. இது வந்து மேக்கிங் ஹீலியோ M சீரிஸா? சரி ஓகே, இவங்க வந்து நமக்கு தெளிவாக ஒன்று சொல்கிறதுக்கு அவனுக்கு ஐடியா இல்லை, சொல்ல மாட்டாங்க பேர். ஆமாம் இதுவே அவன்லாம் பார்த்தீங்கன்னா மோடம் பற்றி கேட்டால் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் போட்டு X85 அந்த மாதிரி போட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். சிம்பிளாக முடிஞ்சிடும். தெளிவாக இருக்கும். இது கொஞ்சம் கடிதான் காட்டுறதுக்காக போன வருஷம் இந்த நம்பர் இருந்துச்சு, இந்த வருஷம் இந்த நம்பர் இருக்கு. யூடியூப் மியூசிக் ஆப்பு ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு அது ட்ரை பண்ணிட்டேன், வெளில போக முடியல. மச் மோர் இஸ் தேர், ஐ கான்ட் ரிமெம்பர் நோ. சரி ஆக்சுவலாக அந்த ஃபேக்ட் என்னன்னா, வேறு ஏதாவது பிக்சல் ஏதாவது பார்த்தா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எனக்கு வந்து எப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து பிக்சல் வந்து கம்ப்ளீட் ஃபோனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ஒரு சில ஆஸ்பெக்டில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிக்சலில் இருக்குன்னு நம்ம என்ன பண்ண முடியும், அப்போ நம்ம அதை தான் நேசிச்சு யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். கரெக்ட் தான். இதோட அட்வான்ஸ்டு ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா S25 நான் ஃபார் ஷூர் வந்து அட்வான்ஸ்டுன்னு சொல்லுவேன். S25 மாதிரியான ஃபோனே வந்து மோதல் அண்ட் வெல் கேப்பபிள், அது நிறைய நீங்கள் அது போயிடலாம். ஆனால் எனக்கு என்ன ஆகுதுன்னா, எண்ட் ஆஃப் தி டே அகைன் வந்து எனக்கு இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுலாம் இரிட்டேட் ஆகுது. அதெல்லாம் வந்து இப்போ 1UI 7ல மாற்றினதுலேருந்து அப்படிதான். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு அதெல்லாம் எனக்கு பெயினாக இருக்குது ப்ரோ. எனக்கு அது பிடிக்கல. நான் அதை தான் வந்து ஒரு யூஎஸ்பியாக சொல்லிட்டு இருந்தேன், யாருக்கு 1UIக்கும் சேர்த்து. இப்போ பார்த்தா அதை அவனும் தூக்கி சைனீஸ் மாதிரி மாறிட்டான். கிளிக் பண்ணால் எக்ஸ்பேண்ட் ஆகுது, வருத்தம். சரி அடுத்து வந்து அபூன் அப்படிங்கிற நண்பர் வந்து பேட்டரிக்கு டிப்ஸ் எதாவது எடுத்த பேட்டரி டிப்ஸ் வந்து இப்போதைக்கு ஒன்றும் பெருசாக இல்லை ப்ரோ. ஏன்னா இப்போ நான் இது யூஸ் பண்ணும்போது நான் என்ன பார்க்குறேன், ஏதாவது ஓவராக அதை ட்ரெயின் பண்ணிச்சுன்னா தட்டிட்டு போகலாமா. பீட்டா வந்து ஆக்சுவலாக என்ன ட்விஸ்ட்னா, பிக்சல் 10 சீரிஸ்க்கு பீட்டா கொஞ்சம் கோலராக தான் இருக்குது. சில சமயங்களில் திடீர்னு ஃப்ரீஸ் ஆகும். அதான் சில சமயங்களில் திடீர்னு ஃப்ரீஸ் ஆகுது. ஆனால் 9 சீரிஸ் அப்படி தான் இருக்கான்னு எனக்கு தெரியல. 9 சீரிஸ் நல்லா தானே இருக்குது, நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் 9A. அது அப்போ இப்போ அப்டேட் QPR 2ல ஏதோ ஒரு அப்டேட் கொடுத்துருக்கான் ப்ரோ. கொடுத்து நம்ம 9A அப்படி தானே இருந்துச்சு, பீட்டா தான் ஓடிட்டு இருக்குது. அதெல்லாம் அதில் இப்போன்னு வந்திருக்கு ப்ரோ ஒரு அப்டேட். இப்போ ஒரு 1 மந்த் முன்னாடி, 1 மந்த் கூட இல்லை, ஒரு 2 to 3 வீக்ஸ் முன்னாடி. அப்போ தான் நானே பீட்டா போனேன். அதனால என்ன ஆகிடுது, ஒரு 3 days கொஞ்சம் நான் இப்போ ஃபோர்ஸ் ரிபூட் பண்ணுறேன். ஆமாம் ஃப்ரீஸ் ஆகிடும் திடீர்னு. ஓவர்லோட் ஆகுது. ஓவர்லோட்லாம் ஆனால் பரவாயில்ல, யூஐயில் ஏதோ ஒரு பக். யூஐ பக் கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. ஸோ இப்போ வந்து இதில் பேட்டரின்னு போட்டால், பேட்டரி யூசேஜ்னு போட்டால் பரவாயில்ல, டிட்டர்ஜென்ட்டாக இருக்குது. காலைல 10:30லேருந்து 100%லேருந்து எடுத்து யூஸ் பண்ணி வந்ததுலேருந்து உங்களுக்கு பேட்டரி நல்லா தானே ப்ரோ இருந்துச்சு. இது ஓகே. இது வந்து 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த மாதிரி வருங்க. கேமரா எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ உடனே பிக்சல் வந்து வரதல்லும். கரெக்ட்.
ஆமாம், கேமராவுக்கு வந்து நல்ல பேட்டரி ட்ரெயின் ஆகும். அந்த குழாவை திறந்து விடுங்க தம்பி. ஷாமி மாதிரி தான். ஆமாம், அந்த குழாவை ஆன் பண்ணா பைப் திறந்து சக்க 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 சக்கன்னு கொட்டிடுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து அபுன் ப்ரோ என்ன சொல்லியிருக்காங்க, 4-day ரிவ்யூ ஆன் OnePlus 13R. டிஸ்பிளே டாப் நாச் டிஸ்பிளே, வெரி பஞ்சி, வைப்ரண்ட் கலர்ஸ். As media centric guy, I really loved the screen. Also like butter smooth. Gaming, I used to play Asphalt Legend and COD. Max refresh rate, both are awesome. No lag, no frame drops. As of now, not much heating issue. Also max it went to 41 degree. So when I push heavily in performance mode. Battery for me around in 50 minutes to 60 minutes 0 to 100% charge ஏறிடுது. And draining வந்து when I checked the SOT 7 hours 15 minutes came for heavy use. Gaming, movie, Instagram, hotspot, always on இது எல்லாமே ஆன்ல இருந்தாலும். For normal use it may come more than a day. I saw some people reporting that the update battery drained fast. For me, before update battery drained very fast compared to now. Anyways, battery is good overall. ஸோ மொத்தம் ஒரு பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கு, பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு, டிஸ்பிளே நல்லா இருக்கு. தான் வாங்கி என்ஜாய் பண்ற தலைவர். மீடியாவுக்கும் நல்லா இருக்கும், ஏன்னா ஃபிளாட் டிஸ்பிளே வேற, கர்வ்டு கிடையாது, அதனால நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். எல்டிபி பேனல் வேற. ஹாப்டிக்ஸ் இட்ஸ் டூயிங் வெல் தேன் ஐ எக்ஸ்பெக்டட். கேமரா யா as everyone said camera is not up to the mark, but I'm not a photocentric guy, so it's enough for me. But backல 2x 50MP telephoto and primary one is doing really good job. But selfie is okay. At last oxygen OS so smooth, daily use அனிமேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏஐ பிக்சர்ஸும் நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஏன்னா அப்டேட்லேயே ஏஐ பிக்சர் அவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், 1.5 GB அப்டேட்டில் வந்துச்சு எல்லாமே. கடைசியில் அதான் சொல்கிறார், வாட் எல்ஸ் நீடட் இன் மை ஒப்பீனியன், இட்ஸ் த பெஸ்ட் ஆல்ரவுண்ட் அண்டர் 40K இன் மை ஒப்பீனியன். ஐ பாட் இட் ஃபார் 36K யூசிங் கிரெடிட் கார்டு, ஸோ ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் இட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த சஜஷன் சிவா ப்ரோ போட்டு முடிச்சிட்டார். ஸோ அப்போ வேறு லெவலு மொத்தம் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்க, அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான். வச்சுக்கிட்டு அலப்பறம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, கல்லப்படுறோம். அடுத்து ஃப்ளவர் புஷ்பண்ணா, ஃப்ளவர் இல்லட்டா ஃபயர்ரா, நான் வேறு ஃப்ளவர். சரி ப்ரோ, நான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் சாம்சங் S24 அல்ட்ரா வாங்கினேன். IMEI செக் பண்ணால் 3 years வாரண்டின்னு போட்டிருக்கு. லக்கு வந்துருக்கு ப்ரோ அவருக்கு. என்டர்பிரைஸ் எடிஷன் வந்துருக்குது. ஐ திங்க் ஸோ, இட்ஸ் அன் என்டர்பிரைஸ் எடிஷன். அது ஒர்த்தா இல்லை ரீப்ளேஸ் பண்ணிட்டுமாவா ப்ரோ? இதெல்லாம் வந்து கோடியில் ஒருவன் லக்கில் அமைஞ்சிருக்கு. எங்களை வெறுப்பேற்றுறதுக்கு குறுக்க வந்து இதை சொல்லிட்டு ஸ்மைலி வேற இது. இங்கே இருங்களேன், முடிஞ்சிடப்போ சீக்கிரம் சொல்லுங்க ஆண்டவரே, கொன்னுடுவேன். இப்போ என்ன ஆகும்னா 3 years வாரண்டினா இப்போ ஜாலி ப்ரோ, என்ஜாய் பண்ணுங்க. ஆமாம், ஏதாச்சும் ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட தூக்கி எரிஞ்சிட்டு புது மாற்றி கொடுறாங்க. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா. ஆமாம், 3 வருஷம் மட்டும் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கோங்க, ஸ்க்ராட்ச் டேமேஜ் இல்லாமல். அது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வாரண்டி ஈஸியாக க்ளைம் பண்ணிக்கலாம் 3 வருஷத்துக்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ. ட்ரீட்டு கென் ஆடம்ஸ் வாங்கினது நார்மல் மாடல், வந்தது என்டர்பிரைஸ் வந்து கார்பரேட்ல அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குன்னு பதறிட்டு இருக்காங்க. இங்க அமேசான்ல வாங்கி வந்திருக்கு. இதுல ஒருத்தர் SSD வாங்கிட்டு அமேசான்ல டெலிவரி ஆகல. ஆமா, சரி. கென் ஆடம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, the seller of Poco F6 Deadpool edition, F7 and 14CV on Flipkart are not by authorized seller. Somewhat similar thing in case of Amazon also. It feels like these sale periods have traps set up to catch who want a good discount and possible. Different seller for different colors and spec variants. Please check and verify if this is true. When you search also inform the community. ஆமாம், உண்மைதான், இது உண்மைதான். இதில் என்ன ஆகும்னா ஃபுல்ஃபில்டு பை அமேசான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அந்த செல்லருக்கு கீழே இருந்ததுன்னா கொஞ்சம் நம்பலாம். ஆமாம், அந்த மாதிரி எந்த விதமான வார்த்தைகளும் இல்லை அப்படின்னா அமேசான் பொறுப்பெடுத்துக்கும் அந்த இதுக்கு. இப்போ அந்த செல்லர்னால நடக்கிற மிஸ்டேக்கு என்ன ஆகும்னா, சில சமயங்களில் ஒரு சில கீபோர்டு வாங்குவாங்க, யாராவது 1000 ரூபாய்க்கு ஏதாவது பொருள் வாங்குவாங்க, அந்த பொருள் வந்து ஃபெயில்டாக இருக்கும். அப்போ என்ன ஆகிடும்னா, இதர் இப்படி கூட நடந்திருக்குங்க, நான் ஆர்டர் பண்ணது வெள்ளை கலர் கீபோர்டு, வந்திருக்கிறது ப்ளூ கலரு, எனக்கு வேணாம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அமேசான் என்ன சொல்லணும், ரிட்டன் கிடையாது, வச்சுக்கோங்க, நான் 1000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுறேன். ஸோ அந்த மாதிரி சில சமயங்களில் ஃபுல்ஃபில்டுன்னு வரும். அப்படி வந்ததுன்னா நீங்கள் வாங்கலாம். இதே தான் ஃப்ளிப்கார்ட்லேயும் செல்லர் வந்து யார் என்ன ஏதுங்கிறத ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து சந்தோஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் சிவா ப்ரோ, I got nothing phone 3 for 33.5K 1226 with the exchange of my 4-year-old Realme X7 Max. சூப்பர் ப்ரோ, எக்ஸ்சேஞ்ச் போனஸ் எல்லாம் போட்டு, பட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப ஆமாம், பட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப என்னோட ஒர்க் லொக்கேஷன் கோயம்புத்தூர் அட்ரஸ்க்கு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ 8K தான் ஷோ ஆச்சு. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் என்னோட ஃப்ரெண்டு லொக்கேஷனில் செலக்ட் பண்ணப்போ 10K ஷோ ஆச்சு. என்னோட ஹோம் லொக்கேஷன் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் அனதர் டவுனில் 12K. ப்ரோ, எனக்கு சேலமில் போட்டால் வேல்யூ கம்மியாக காட்டுது, சென்னையில் போட்டால் வேல்யூ அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ என்னோட ஹோம் அட்ரஸ்க்கு ஆர்டர் பண்ணேன், பட் 2 டவுனுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லை. டெலிவரி பர்சன் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நோ டேமேஜ்னால எடுத்துக்கிறேன், ஃபைனல் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ 11.9K சொன்னாங்க. 150 rupees மட்டும் யூசேஜ் மார்க்ஸ் இருக்குது, ரெடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அண்ட் ஃபோன் பாக்ஸ் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாரு, ஒன்லி ஃபோன் மட்டும் வாங்கிட்டாரு. ஸோ லொக்கேஷன் பேஸில் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுது.
அது காலங்காலமாக அப்படி தாங்க. இப்போ நம்ம ஆள் சொல்லுவார் ஒன்று மற்றவங்க நான் என்னையா பண்ண முடியும், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வீடாக வாங்கி வைக்க முடியும், கரெக்ட் தான். எங்கே இருக்கலையே அதிக வேல்யூ போகுதுன்னு பார்த்துட்டு பெரியப்பா வீட்டுக்கும் போட்டு விடுங்க, அதெல்லாம் வேறு ஊரில். ஆனால் ட்விஸ்டன்னா இங்கே இருந்தால் சித்தப்பா வீட்டுக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு டெலிவரி ஆகிற அன்னைக்கு அங்கே போயிட்டு இந்த டெலிவரி ஹேண்டில் பண்ணிட்டு இதெல்லாம் என்னையா இது அப்படின்னு தான் இருக்கும். பட் செம ஃபன் தான். நீங்கள் வெக்கேஷன் டைமில் ஆர்டர் போட்டுருங்க. வெக்கேஷன் டைம்ல தங்கிருங்க போய். அது ஓகே, அது கரெக்டு தான். அப்போ வந்து இந்த பிக் பில்லியன் டேஸ் அந்த டைம்லலாம் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டாக போய் அப்படியே தங்க வேண்டியதான். எங்கே பொருள் அதிகமாக டெலிவரி ஆகுதோ அந்த ஊருக்கு போயிட வேண்டியதான் ப்ரோ. ஹரி அப்படிங்கிறவர் வந்து ப்ரோ ப்ளீஸ் இதை பற்றி கொஞ்சம் பேசுங்க, இதை யாருமே பேச மாட்டாங்க, பிஎஸ்என்எல் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் நெட்வொர்க்கு, இதை யாரும் பேசலையா? இதை தான் நாங்கள் பேசுகிறோம் எல்லாருமே. ப்ரோ பிஎஸ்என்எல் வந்து 4G வரதுக்கு முன்னாடி ஒரு சில இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுக்கும்போது அதை பற்றி நம்ம நிறைய கவர் பண்ணியிருப்போம். அவங்க ஒரு சில நல்ல விஷயங்கள் கொண்டு வராங்கன்னும் போது ஹாப்பியாக நம்ம கவர் பண்ணியிருப்போம். அதே சமயம் இந்த கரண்ட் போகுது, ஏரியாவில் கரண்ட் போச்சுன்னா உடனே டவருக்கு வந்து பவர் போயிட்டு டேட்டா ஒர்க் ஆகாமல் 3G ஒர்க் ஆகாமல் 4G ஒர்க் ஆகாமல் 2G மட்டும் ஒர்க் ஆகிற கூத்துக்களையும் நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருப்போம். இதே மாதிரி ஜியோலையும் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏரியாவில் இருக்கிற இந்த ஜென்ரேட்டரில் பவர் ஷட் டவுன் போயிடுச்சுன்னா 4G 5G வராது. ஏன்னா மெயின்டெனன்ஸ் மோட் நீங்கள் சொன்னீங்களா அந்த மாதிரி போயிடும். இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த விதத்தில் கரண்ட் கட் ஆனால் இருக்கிறதுலே கொடூரமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நெட்வொர்க்னா அது பிஎஸ்என்எல் தான். திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. பிஃபோர் 5 months முன்னாடி வரைக்கும் 100 ரூபாய்க்கு 90 days வேலிடிட்டி வர மாதிரி இருந்தது. ஒரு ரேட் கட்டர் பிளான் ஒன்லி ஃபார் இன்கமிங் கால்ஸ் இருந்துச்சு. பட் இப்போலாம் 107க்கு 60 days தான் வேலிடிட்டி இருந்துச்சு. ப்ரீவியஸ் டைமில் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 24 days தான் இப்போ. அண்ட் இப்போ மினிமம் ரீசார்ஜ் 147 rupees. ஓகே, இன்கமிங் கால்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. தென் 197க்கு 90 days வேலிடிட்டி இருந்துச்சு. அவுட் கோயிங் கால் 15 days அண்ட் 90 daysக்கு இன்கமிங் கால் வரும்னு. பட் அது 54 days-ஆக மாறிடுச்சான். இப்போ வேலிடிட்டி முன்னாடிலாம் 15 daysக்கு அன்லிமிடெட் கால்ஸ்லாம் இருக்கும். 300 minutes சொல்லியிருந்தோம். நிறைய டாரிஃப்ஸ் வந்து டேஸும் கட் பண்ணிட்டான், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி போட்டிருந்தோம். ஜியோவில் 189க்கு அன்லிமிடெட் கால்ஸ் அண்ட் 2 GB டேட்டான்லாம் இருந்தது தராங்கன்னு. சூப்பரான நெட்வொர்க், எவ்ரி திங் இஸ் பெட்டர் தென் பிஎஸ்என்எல். என்ன ரீசனு? அதர் சிம் நெட்வொர்க்கு ப்ரைஸ் ஹைக் பண்ண மாட்டோம். யாரெல்லாம் பேசுகிறாங்க, பிஎஸ்என்எல் பண்ணால் மட்டும் பேச மாட்டாங்க. புரியலை, என்ன இஷ்யூ ப்ரோ? ப்ளீஸ் இதை பற்றி பேசுங்க. எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்என்எல் பற்றி யாருமே பேசாமல் போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருமே அதை கன்சிடர் பண்ணுறது இல்லை, யூஸே பண்ணுறது இல்லை. ஸோ அதுதான் மெயின் ரீசன். நம்ம அதை பற்றி பேச காரணமும் என்ன தெரியுமா? யாருமே யூஸ் பண்ணாத ஒரு நெட்வொர்க்கில் வந்து வேலிடிட்டிலாம் அதிகமாக இருந்ததுனால இப்போ பேசணும். இப்போ யாருமே யூஸ் பண்ணாத அதே நெட்வொர்க்கில் வேலிடிட்டி குறையுதுன்னு போது சரி ஆல்ரெடி செத்துட்டு தான் இருக்குது, இப்போ மொத்தமாக அதுக்கு வந்து கடைசி இறுதி காரியெல்லாம் பண்ண வேண்டியதான் போல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஒர்க் ஆகிட்டு டாரிஃப் ஏற்றுறாங்க, இது பண்ணுறாங்க. ஓகே, நீ ஆல்ரெடி அதுலேயே ஃபெயிலில் தான் இருக்கு, இன்னும் மைனஸில் போகிறதுக்கு ஏன்டா பண்ணுற? கரெக்ட் தான். ஸோ இதுக்கு வந்து இது யாரை பாதிக்கும் அப்படின்னா பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸையும் பாதிக்கும். ப்ளஸ் இந்த பிளானை யார் போட்டாங்கன்னே தெரியல. அவங்களே யோசிச்சிருந்தாங்களா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ண இன்னொன்று இருக்கு ப்ரோ. இது வந்து சும்மா கிண்டலுக்கு சொல்கிறேன்ப்பா, இது வேறு சீரியஸ் எடுத்துக்க போறீங்க. எல்லா நெட்வொர்க்கும் சேர்ந்து கொஞ்சம் ஒரு 4 பெட்டி அனுப்பி விட்டா இவங்க ஒன்று ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி மாற்றிட்டா ட்ராய் வந்து இவன் அட்டாக் பண்ணுற மாதிரி கூட பண்ணியிருப்பாங்க. ட்ராய் எல்லாரும் பாரு 20 days தராங்க, நீ என்ன வெங்காயத்துக்கு 31 நாள் தர? நான் பேசாமல் பிராட் பிட்டோட ட்ராயை பார்த்துட்டு கிளம்புறேன். சும்மா இந்த ட்ராய் கிட்ட கேட்டால் எதுவுமே விளங்காது. ட்ராய் வந்து ஜியோ ஏர்டெல் பண்ணால் கண்டுக்க மாட்டான். பட் ஆனால் மற்ற பிராண்ட்ஸ்னா மட்டும் வோடாஃபோனு இவங்களெல்லாம் மட்டும் கடிச்சு விட்றது என்னன்னு தெரில. சரி ஒன்றும் நடக்குது. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ ஐ ஹேவ் ஒன் டவுட் என்னன்றதுனா இதை இனிஷியேட் பண்ண எப்படி இருக்கும்னு கொஸ்டின் தான். நம்ம ஏன் இந்த சாம்சங் சர்வீஸ் சென்டர் இஷ்யூவை மட்டும் கம்யூனிட்டியில் இந்த சாம்சங் இந்தியா கிட்ட மாஸ் ரிப்போர்ட் பண்ணக்கூடாது? காஸ் ஆஸ் அ கஸ்டமராக சாம்சங்கோட பொட்டன்ஷியலை நம்ம எல்லாரும் நல்லா பார்த்துட்டு இருக்கோம். தேர் டிஸ்பிளே R&D, தேர் இன்ஜினியரிங் ஆர் மேக்கிங் ஃபோன் ஸ்லிம்மு, கேமரா குவாலிட்டி. அஃப்கோர்ஸ் இப்போ பிபிகே ஓவர்டேக் பண்ணிட்டான். இந்த ஒரு சர்வீஸ் சென்டர் இஷ்யூன்றதுனால யாருக்கும் சஜஸ்ட் பண்ண முடியலை. அட் த சேம் டைம் லாங் டேர்முக்கு 4 to 5 years யூஸ் பண்ணும்போது நான் ஒரு அஷூரன்ஸ் இருக்க மாட்டேங்குது. ஐ யூஸ் அ மொபைல் ஃபார் மோர் தென் 4 years, நாட் பிகாஸ் வாங்க முடியாதுன்னு இல்லை, பட் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மேசிவ் ஜம்ப் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் 4th ஜென்ரேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ இவன் மட்டும் சர்வீஸ் சென்டர் ப்ராப்ளமை சார்ட் டவுன் பண்ணிட்டான்னா அதான் இது தைரியமாக நம்ம வாங்க முடியும் இல்லையா? ஓரளவுக்கு ஒரு நல்ல பிராண்டாக இருப்பான். ஐ திங்க் இங்கே மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஈஸியாக கிவ் அப் பண்ணிடுறாங்கன்னு தோணுது. ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எஃபர்ட் போடுறதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு மொபைலுக்கு ஜம்ப் பண்ணுறாங்களோன்னு சொல்கிறேன். அதெல்லாம் தான் சாம்சங்க்கு கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருக்கிறானோன்னு தோணுது. ஸோ இதை தமிழ் டெக் கம்யூனிட்டியில் நீங்கள்ன்றதில் தாண்டி ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஒன்று கூடி புல்லிட் சாம்சங் ஃபேன்ஸு ஒரு மாஸ் ரிப்போர்ட்டிங் வித் ஹேஷ்டேக்னு ஒன்று க்ரியேட் பண்ணால் அது ரியாக்ஷன் ஃப்ரம் சாம்சங் எப்படி இருக்கும், அது இனிஷியேட் பண்ணி பார்ப்போமா, அது எப்படி இருக்கும்னா அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. மை எக்ஸ்பீரியன்ஸ் சாம்சங் சர்வீஸ் சென்டர்னு ஒரு ஹேஷ்டேக் போட்டு இது வரைக்கும் சாம்சங் சர்வீஸ் சென்டரில் புள்ளி பண்ணப்பட்டவங்க எல்லாருமே அதை எல்லா டீட்டெயில்ஸோடையும் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவங்க எல்லா டீட்டெயில்ஸோடையுமே அதை பற்றி பேசினா ஒரு புது இனிஷியேட்டிவாக இருக்கும்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்ன ப்ரோ,
இதை வந்து ஒரு இண்டிவிஜுவல் இனிஷியேட் பண்ணால் எஃபெக்ட் இருக்குமான்னு கேட்டால் அவர் ஒரு இன்ஃப்ளூயன்சராகவோ செலிபிரிட்டியாவோ இருந்தால் இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு அமிதாப் பச்சனோ இல்லாட்டி மம்முட்டி பையனோ இவங்க யாராவது சாம்சங் ஃபோன் வாங்கியிருக்கேன் யூஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க. இப்போ நான் என்னோட சாம்சங்கில் வந்து கோடு விழுந்துருச்சுன்னு அவங்க ட்வீட் போட்டாங்கன்னா வைரல் ஆகும். இப்போ ரீசெண்டாக ஒரு கிரியேட்டர் தானே அவரோட ரிங்கு போட்டாரு. இப்போ அதே ரிங் வந்து ஒரு சாமானியன் போட்டுருந்தானா இவ்வளோ ட்ரெண்ட் ஆயிருக்காது. கிரியேட்டர்ன்றனால ஒரு ரீச் கிடச்சிது. ஸோ இது ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பெரிய கிரியேட்டர்ஸும் இன்ஃப்ளூயன்சர்ஸும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷவுட் அவுட் கொடுக்கணும். இதில் ப்ராப்ளம் என்னன்னா பெரும்பாலும் இதில் இன்னொரு சேலஞ்ச் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆல்ரெடி சாம்சங் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து சாம்சங் அகேன்ஸ்டாக வாய்ஸ் அவுட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க NDA சைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகிடும், இவங்க வந்து ஒரு சில விஷயங்களுக்குலாம் ஆல்ரெடி சைன் பண்ணியிருக்கிறதுனால அவங்க கேள்விகளை சாலிடாக கேட்க முடியாது. டிவைஸ்ல இருந்து எல்லாமே வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து ஆக்சுவலாக பாசிபிள். பட் இது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மாநாடு நடத்தணும். அந்த மாநாடுல ஒரு 10,000 பேர் வருவாங்க, எல்லாம் சாம்சங் யூசர்ஸ். ஒன்று கூடி எல்லாரும் ஒரே டைமில் உட்காந்து அங்கேருந்தே நம்ம வந்து நீங்கள் சொன்ன ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ண வைக்கணும். அப்போ தான் 10,000 ஹேஷ்டேக் போய் விழுமே தவிர அந்த 10,000 பேர் என்ன பண்ணுவான் தெரியுமா, எதுக்கோ வந்துட்டு இவன் பாடுறா சாம்சங்கை பற்றி ஹேஷ்டேக்லாம் போட சொல்கிறான், நானே சும்மா வெயிலுக்கு இறங்கலாம் இருக்கு நீங்கள் ஏசி ஓடுதுன்னு வந்திருக்கேன் அப்படிதான் இருக்கும், ட்விட்டர் அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணோம்னா எய்தர் பப்ளிக் அவேர்னஸ் பெரிய அளவில் வேணும், ப்ளஸ் நம்ம கம்யூனிட்டி வந்து கொஞ்சம் குட்டி கம்யூனிட்டி தான், நம்ம வந்து இந்த அளவுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஆல்ரெடி நம்மளால முடிஞ்ச அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். சி வேர்ல்ட் டெஸ்க் ரீச் பண்ண சொல்லி நம்ம சொல்ல ஆரம்பிச்சா 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகும்போது. ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம யாருமே மக்கள் வந்து பாதிக்கப்படாமல் அவங்களோட மணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். சாம்சங் வந்து டேக் பண்ணால் என்னன்னா நான் என்னால் முடிஞ்சா நான் என்ன சொல்வேன்னா, யாருக்காவது லைன் இஷ்யூ இருக்கா சாம்சங்கோட ட்விட்டரில் போய் சண்டை போட்டிங்கனாலே நியர்லி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுது. இன்னொன்று என்னன்னா, ஒரு டைம் டிஸ்பிளே மாற்றினதுக்கு அப்புறமே திரும்பியும் வந்து டிஸ்பிளே மாத்திர மனநிலையில இருக்காதீங்க. நீங்கள் மாற்றினதுமே அந்த டிவைஸை எதர் எக்ஸ்சேஞ்ச் இல்லாட்டி வந்து செல் பண்ணுறது தான் பெட்டர். ஆல்ரெடி 2 வருஷம் ஆயிடுச்சு, அந்த டிவைஸில் லைன் விழுந்திருக்கு அப்படின்னும் போது ஒன்று உங்கள் ஃபேமிலியில் லைட் யூசர்ஸ் யாராவது தான் கொடுக்கலாம், அப்படி இல்லையா வித்துறணும். அவ்வளோதான் ப்ரோ, சரியா? இதுதான் வந்து சாம்சங் டிவைஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஈவன் விவோ டிவைஸ்லேயே இப்போ கூட நான் ரீசெண்டாக ஒரு சிலர் சந்திக்கும் போது X60 யூசர்க்குலாம் 4 தடவை 5 தடவை டிஸ்பிளே. ஸோ அவ்வளோ தூரம் மாற்றினவங்களையும் நான் பார்க்க முடியுது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, திரும்ப வருஷம் வரைக்கும் மாற்றிக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு வகையில் சில சமயங்களில் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதுக்கு பெட்டர் ஒரு தடவை மாற்றிட்டு ஒன்று ஃபோனை வித்துறது பெட்டர்னு தோணுது. அது 4 தடவை 5 தடவைலாம் அநியாயம் ப்ரோ. ஆனால் இதெல்லாம் வந்து எல்லாருமே பண்ணி கொடுப்பாங்களா, எல்லா பிராண்டும் பண்ண மாட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் விவோ பரவாயில்ல, சூப்பர், OnePlusம் பரவாயில்ல. விவோவில் Y சீரிஸ்லாம் ஒருத்தர் 4 வாட்டி டிஸ்பிளே மாற்றிருக்கிறாரு. அதெல்லாம் வேற லெவல் ப்ரோ. எல்லாருமேலாம் அந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டாங்க. சாம்சங் சத்தியமாக பண்ண மாட்டாங்க, இரிட்டேட் பண்ணுவான். ஒரு வாட்டியே உயிர் போயிடுது, அதுக்கப்புறம் நீ எங்கே உயிரோடு இருப்ப? அவன் 3 வருஷம் கணக்கு சொல்லுவான், ஏதாவது சொல்லி நம்மளுக்கு கழிச்சு விட்ருவான். விஷால் அப்படிங்கிறவர் வந்து ப்ரோ ரீசெண்டாக பாட் சாம்சங் Galaxy Tab S11 got it mainly for BGMI with OLED experience, MediaTek 9400 plus கேம் ஆப்டிமைசேஷன் பண்ணி 120 FPS வரல ப்ரோ. ஃபுல் பக்கி எக்ஸ்பீரியன்ஸு. மெயில் போட்டேன், ரெடிட்டில் போஸ்ட் போட்டேன், ஸ்டில் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. Android 16னால நிறைய ஆப்ஸில் சுத்தமாக சரியில்லை, அமேசானில் பஃபர் ஆகுது ப்ரோ. ஷாப்பிங் ஆப்பு ப்ராடக்ட் இமேஜ்லாம் பார்த்தா பிக்சல் உடஞ்ச மாதிரி வருது. லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு ஆப்டிமைசேஷன் பண்ணலைன்னா லேட்டஸ்ட் ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்ன யூஸ் இருக்குது? 1 lakhக்கு ஒர்த்தே இல்லை. ஷாமி பேடு 90 FPS ஆச்சு வருது, இதில் 60 FPS விழுந்து விழாத வைத்து எரிச்சலாக இருக்குது. ஓ அதுவே நல்லா இல்லை. சஜஸ்ட் கேசஸ் ஃபார் டேபு எனி ஸ்பெசிஃபிக் பிராண்டு. நான் ப்ரோ பேக்ரவுண்டு கண்ணு கூசுது ப்ரோ. இதுவா அந்த லைட் போட்டிருந்தீங்களே, ஏதோ ஒன்று சொல்லியிருந்தீங்களா, அது இதுக்கு நான் அவருக்கு ஆல்ரெடி ரிப்ளை பண்ணியிருந்தேன் ப்ரோ. அந்த கேஸுக்கும் சொல்லிட்டேன். அதுக்கு என்ன சொன்னேன்னா, இது வந்து புதுசாக வந்திருக்க டிவைஸு வந்து 1 மாதம் கூட ஆகலை, இதுக்கு வந்து அப்டேட்டு BGMI சைட்லேருந்து கொடுக்கணும். எப்படி வந்து மீடியாடெக் ஆப்டிமைஸ் பண்ணி ஒன்று கொடுப்பானா 120 FPS சப்போர்ட்டோ இல்லை 90 FPS அவன் தான் புஷ் பண்ணுவான். நீங்கள் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுங்கள் ப்ரோ, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட்டில் அது ஃபிக்ஸ் பண்ணிடுவானுங்க. ஸோ புதுசாக வந்த டிவைஸ்னால கொஞ்சம் ஆப்டிமைசேஷன்லாம் கோலாக இருக்க தான் செய்யும். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அது வெல் கேப்பபிள் சிப், அது 940%. அது கரெக்ட் தான். ஸோ சில சமயங்கள் இந்த மாதிரியான பஞ்சாயத்துலாம் பார்க்க வேண்டியது. ஏன்னா டேபுக்கு ஏற்ற மாதிரி ஆஸ்பெக்ட் ரேஷியோலேருந்து எல்லாமே மாற்றணும். அந்த கேம் சைட்லேருந்து அப்டேட் புஷ் பண்ணவனுங்க. BGMI தான் இருக்கிற லீஸ்ட் ஆப்டிமைஸ்டு கேம் காரி துப்புறாங்க வேற. சரி, ஸோ அது ஒரு பாயிண்ட் இருக்கு ப்ரோ. அப்போ அதையும் நம்ம பார்ப்போம். இது வந்து ஐபேட் தரப்புலலாம் என்ன அட்வான்டேஜ்னா ப்ரோ, எல்லா ஐபேடுமே ஒரே ரெசல்யூஷன் தான், அதனால அது ஒரு அட்வான்டேஜ் ஆகும். அதனால ஈஸியாக அவங்க வந்து எல்லா ஒரே தான் இருக்கும். இதில் வந்து PPA மாறும். அடுத்து மாஸ்டர் விஜய் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, iPhone 15ல கேம் விளையாடும்போது ஓவர் ஹீட்டிங் ஆகுது ப்ரோ, கேமை டெலீட் பண்ணிட்டு BGMI ஐஃபோனுக்கு மொக்கையாக இருக்குது. BGMI ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லா ஃபோனுக்குமே மொக்கையாக தான் இருக்குது போல. ஏசி ரூமில் உட்காந்து தான் நிறைய நண்பர்கள் விளையாடுறாங்க, கமெண்ட் செக்ஷன்லேயே பார்க்குறேன். ஸோ அதனால் அது வேலைக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. சரியா? கூலிங் ஃபேன், சீலிங் ஃபேன் கிளிக் பண்ணி எதையாவது ஒன்றத்தை போட்டுட்டு தான் விளையாண்டுட்டு இருக்காங்க, வேலைக்கு ஆக மாட்டேது. BGMI வந்து அந்தளவுக்கு போர்லி ஆப்டிமைஸ்டு கேம் போல். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா VCS அருண் அப்படிங்கிறது வந்து I have finally bought the Moto Edge 60 Pro. The phone is better than
better for me since I'm coming from a Zenfone 5G. ஓகே My initial impression is the call quality. Every call I speak after a few 10 to 20 seconds, the call goes blank. புதுசா After 2 to 3 seconds, the call resumes. I think this is because it uses Wi-Fi calling method. I don't know what benefit in using this mode. That mode, the battery is so far so good. It almost covers me 2 days of use with mixed usage, but only with Wi-Fi. Yet to check with the battery life of the mobile data, I took 8 to 10 calls, took some 15 to 20 photos, saw YouTube videos on Wi-Fi for 3 to 4 hours, used WhatsApp and made few video calls too. Overall gave me 2 days of life over Wi-Fi. Coming to camera, I have mixed feelings compared to old phone. The old phone took some real colors. This one takes good photos, but I see many photos are very brighter than its natural light, which shows the colors little off for the natural scene. Speakers are really good. One last note, I always wear glasses for normal activities and will remove glasses while using the mobile. When I was using Zenfone 5G with the LCD screen, I never felt any tiredness in my eyes. But this new mobile, HG60 Pro, the LED screen with really makes my eye tired very soon. Like 30 to 40 minutes of usage makes my eye dry and tired. That's all for now. Thanks. ஸோ பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது. பட் ஆனால் அந்த கால் இஷ்யூ இன்னுமே இருக்குது. நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, வைஃபை காலிங் ஆஃப் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த இஷ்யூ இருக்கான்ட்டு. ஏன்னா மோட்டரோலாவில் எல்லா ஃபோன்லேயுமே இந்த பிரச்சனை இருக்குது. இந்த கால் வந்து நடுவில் மியூட் ஆகிடுது, அதுக்கப்புறம் பேசுறது கேட்குறது. கொலை பண்ணிவிடுவோம் உன்னைய. இது வேறு புது ஃபோன் ப்ரோ, H60 Pro இப்போ தான் லான்ச் ஆச்சு. நீ கடைசி வரைக்கும் மாற்றவே இல்லைடா உள்ள. அல்காரிதமே மாறல சார். அப்படியா? சந்தோஷம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பஞ்சர் போட்டு ஒட்டி, அதே பஞ்சர் போட்டு எவ்வளோ நாளைக்கு கொட்டுறது? பஞ்சர் மேலேயே பஞ்சர் ஒட்டி 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 போட்டுறோம் போல. இப்போ டயர் ஒரு பக்கமாக ஜம்ப் அடிக்கும். ஆமாம். இல்லைங்க, நிறைய பேர் வந்து இதை வருத்தமாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை. அவங்களும் சொல்கிறாங்க என்னங்க இது மாறுமா மாறாதான்னு கேட்டுட்டு தான் இருக்காங்க. மோட்டரோலா யூசர்ஸ் எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காமனான இஷ்யூவாக மாறிட்டு கால் இஷ்யூ. இதுக்கு மோட்டரோலா தான் பதில் சொல்லணும். காத்திருப்போம். அந்த போட்டிருந்தாருல 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மோட்டோ ஃபோனை, அவங்களுக்கு கால் பண்ணால் மட்டும் இந்த மாதிரி ஆகுது, மற்றவங்கிட்ட பேசுனா கரெக்டாக கேட்குறது. அதாவது ஊருக்குள்ளே இருக்கிற யார்கிட்டையுமே டச்சில் இருக்கக்கூடாதுன்ற முடிவில் வந்தால் மட்டும் நம்ம இதை பண்ணலாம் போல. எனக்கு வந்து அவனே வந்து இன்பில்ட்டாக டீடாக்ஸ் மோட் வச்சு கொடுத்துருக்கான். நான் வந்து தனிமையை விரும்புகிறேங்க. ஆமாம். ஃப்ரெண்டா எதுக்கு உன ஃப்ரெண்டு கட் பண்ணு. நான் கட் பண்ண வேணாம், ஃபோனே கட் பண்ணிவிடும். ஆமாம் ரைட்டுங்க. ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கான கமெண்ட்ஸ். வேறு சில கமெண்ட்ஸோட நம்ம திரும்பியும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அதற்கு சிவரணி கௌதம் பார்க்கலாங்க.